ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐபியில் லம்சம், எஸ்ஐபியில் மந்த்லி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். லம்சம் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய அமௌண்ட் என்கிட்ட இருக்குது, இன்றைக்கி இருக்குது அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் வந்து போனஸ் வாங்கியிருக்கேன், இன்சென்டிவ் வாங்கியிருக்கேன், இல்லை ஏதோ ஒரு பெரிய கடன் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்திருக்கு. அந்த அமௌண்ட்டை வந்து நான் வந்து ஒரு சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின் போது எஸ்ஐபி லம்சமில் போயிட்டு நீங்கள் அந்த பெரிய அமௌண்ட்டுக்கு அன்னைய தேதியில் என்ன ஸ்டாக் வேல்யூ இருக்கோ, இப்போ நிஃப்டி 50 ஃபண்டு, நிஃப்டி நெக்ஸ்ட்டு 50 ஃபண்டு, எதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அன்றைக்கி டேட்டில் மார்க்கெட்டில் என்ன மதிப்பு இருக்கோ அதை வச்சு நீங்கள் அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் ஸ்டாக்ஸ் ஆனதை வாங்கி வச்சுக்கலாம். அப்படின்னா ஒன் டைமில் நீங்கள் அந்த பெரிய அமௌண்ட் கொடுத்து அவ்வளோ ஸ்டாக்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அன்றைய தேதியில். எஸ்ஐபி மந்த்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த் அண்ட் மந்த் ஒரு டிசிப்ளினும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதாவது வந்து ஒரு மாதம் சேலரி வந்த பிறகு 2500 நான் சேவிங்ஸ்க்காக போடுறேன் அப்படின்னுக்காக அந்த 2500 நீங்கள் எஸ்ஐபி மந்த்லியில் போகிறீங்கன்னா, அந்த 2500க்கு எந்த டேட்டில் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டேட்டில் என்ன ஸ்டாக் வேல்யூ இருக்கோ அந்த இது வந்து வாங்கி வைக்க முடியும். உதாரணத்துக்கு இந்த மந்தில் வந்து மார்க்கெட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னா, 2500 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மார்க்கெட் அதிகமாக போகிறனால ஒரு 5 ஷேர் தான் கிடைக்கும். ஒருவேளை அதே அடுத்த மாதம் 2500 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது மார்க்கெட் கொஞ்சம் டல் ஆகிடுச்சு அப்படின்னா 5 ஷேருக்கு பதிலாக நம்மளால் 7 ஷேர் வாங்க முடியும். ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சரி கட்டுறதுக்காக தான் மந்த்லிக்கு வந்து எல்லோரும் சூஸ் பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு உங்களோட பிளான், உங்களோட தேவை என்னன்னு பார்த்துட்டு அதை நீங்கள் தெளிவாக சூஸ் பண்ணுங்கள். நம்ம வரக்கூடிய நாட்களில் இதை பற்றி ஒரு லாங் வீடியோ போட போகிறோம். மறக்காமல் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும்போதும் நீங்கள் அந்த சேனலில் வியூ பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க, நான் சும்மா ஒரு சின்ன கேல்குலேஷன் போட்டு காமிச்சிருக்கேன். இது வந்து உதாரணத்துக்கு தான், இதுதான் கடைசின்னு எடுத்துக்கூடாது. ஏன்னா எப்பயுமே சொல்லுவோம் இல்லையா, மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் இல்லையா, அன்றைக்கி டேட்டில் என்ன இருக்கோ அதுதான். சரி வாங்க, குயிக்காக ஒரு சின்ன கேல்குலேஷன் காமிக்கிறேன். பாருங்கள், லம்சப் அப்படின்றது ஒரே ஒரு ரூபி போட்டிருக்கேன்னா, ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். மந்த்லின்னு பார்த்தீங்கன்னா மந்த் அண்ட் மந்த்து போடுறோம் இல்லையா, அதுக்காக அந்த 3 சிம்பிள் போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா, லம்சம்பில் நான் இன்றைக்கி தேதியில் ஒரு 3 லட்ச ரூபா போடுறேன் அப்படின்னா 10 வருஷத்துக்கு எனக்கு 12% ப்ராஃபிட், அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ப்ராஃபிட் வருதுன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 6,90,000 கிடைக்கும். அப்போ ஓவராலாக எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் போட்ட இன்வெஸ்ட் பண்ண 3 lakhs 6,90,000 சேர்க்கும் போது 9,90,000 கிடைக்கும். இதே வந்து மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2,500 போடுறேன்னா 10 வருஷம் போது, அதாவது வருஷம் 30,000 போது 10 வருஷம் 3 லட்ச ரூபா. ஸோ என்னோடய ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 2,75,097. இந்த கேல்குலேஷன்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் டேட்டா பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.